எதிர்கட்சி தலைவர் பதட்டத்தை உருவாக்குறேன்னு மா சுப்பிரமணியன் இல்ல இங்க என்னங்க பதட்டத்தை உண்டாக்குறோம்? இப்ப என்ன பதட்டத்தை உண்டாக்குறோம்? போய் அட்மிட் ஆயிருக்க பேஷண்ட பாக்குறது பதட்டமா? அப்ப நீங்க மட்டும் வந்து முழு பூசணிக்காய் மறைக்கிற மாதிரி மீனை சாப்பிட்டதுனாலதான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. இன்னைக்கு எல்லார்ட்டையும் நான் நேரடியா பேசிட்டு வரேன். அதுல பாதி பேர் வெஜிடேரியன், யாருமே நாங்க மீனே சாப்பிடலாமா, தண்ணி தான் அத்தனை பேரும் சொல்றாங்க. வேணா அமைச்சர் என் கூட வர சொல்லுங்க, நான் கூட்டு போறேங்க. ஒண்ணு இங்க பதட்டம் எல்லாம் இல்ல, எல்லாரும் இங்க மக்களுக்காக தான் இருக்கோம். யாருக்காக இருக்கோம்? எல்லாரும் மக்களுக்காக தான். என் கூட வர சொல்லுங்க, நான் கூட்டு போறேன். அதே பேஷண்ட பேச வைக்கிறா அவருக்கு எதிர. எதுக்காக அவங்களுக்கு இந்த அளவு பாதிப்பு வந்திருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சும்மா வந்து என்ன பதட்டத்தை உண்டாக்க, விளம்பரம் தேடிக்க, இவங்களுக்கு வேற வேலை இல்ல, இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க மட்டும் எதிர்கட்சியா 10 வருஷம் இருந்த சட்டையை கிழிச்சுட்டு விளம்பர அரசியல் பண்ணலையா? நீங்க எதுவுமே நடக்காதப்ப என்னன்னா நீங்க எல்லாம் பேசுறீங்க. இன்னைக்கு உங்க ஆட்சியில அது நடக்கிறப்ப ஏற்றுக்குங்க, மறைக்காதீங்க. மக்களுக்கு நிச்சயமாக நிவாரண உதவிகளும் அந்த மருந்து மாத்திரை கொடுத்து அவங்களை காப்பாத்துற வழியை பார்க்கணும். டெல்டா பகுதியில இன்னைக்கு விவசாயம் முற்றிலும் அழிஞ்சிருச்சு. விவசாயிகளுக்கு உரிய நிதி நிச்சயம் உடனே தரணும். ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் உடனே தரணும். இன்னைக்கு அட்மிட் ஆயிருக்கிறவங்களுக்கு உடனடி நிவாரணம் கொடுக்கணும். இங்க இறந்து போன 3 பேருக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் உடனடியாக வழங்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் இந்த அரசு நிச்சயமாக ஒரு நல்ல அரசுன்றத மக்கள் ஏத்துக்குவாங்க. இல்லை என்றால் இதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி மக்களுக்கு தொடர்ந்து இன்னல்கள் வந்து கொண்டிருந்தால் இது முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட தோல்வி ஆட்சி என்பதை இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சொல்லுகின்ற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழக அரசு இருக்கு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல தாம்பரம் மாநகராட்சி முழுவதும் ஆர்ஓ திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆட்சி மாற்றத்தினால அந்த ஆர்ஓ சிஸ்டமே பராமரிப்பு இல்லாம செயலிழந்து கிடக்கு. அதான் இப்ப நான் சொன்னேன். அததான் இப்ப நான் சொல்றேன். ஏன் வந்து நீங்க கார்பரேஷன் வாட்டர் கொடுக்குறீங்க? என்ன கவர்மெண்ட்ல காசு இல்லையா? சின்ன ஸ்டேட் பக்கத்துல பாண்டிச்சேரி 2வது நாள் அறிவிக்கிறாரு அந்த முதலமைச்சர், ஒரு ரேஷன் கார்டுக்கு 5,000 ரூபாய், விவசாயிகளுக்கு 40,000 ரூபாய் நெக்ஸ்ட் டே அறிவிக்கிறாரு. ஏன் நம்ம முதலமைச்சர் அது பண்ண மாட்டேங்கிறாரு? உடனே மத்திய அரசு கிட்ட நிதியை கொடுங்கன்னு கேட்கிறாரு. எதுக்கு நம்ம நிதியை கேட்கணும்? இன்னைக்கு பாண்டிச்சேரி எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பியா இருக்கு. ஒரு சின்ன ஸ்டேட்டே பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் இன்னைக்கு முன்னுதாரணமா இருக்கிறப்போ நீங்க ஏன் வந்து எப்ப பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணிருக்கீங்க? அப்ப எதுக்கு இங்க வந்து சொத்து வரி, குப்பை வரி, அப்புறம் மின்சார வரி, எல்லா வரியும் ஏன் உயர்த்துறீங்க? ஏன் விலைவாசி உயர்த்துறீங்க? அப்ப எங்க போகுது அந்த காசெல்லாம்? அதெல்லாம் தப்பான விஷயம். நிச்சயமாக கார்பரேஷன் வாட்டர்ல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. எல்லா கார்பரேஷன்லயும் ஆர்ஓ சிஸ்டம் நிச்சயமாக கொண்டு வரணும். பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய நீர். இது ஒன்னும் ஆடம்பரம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு குடிக்கிற தண்ணியும் சாப்பாடும் தான் மிக மிக முக்கியம். அதை கூட இந்த அரசு செய்ய தவறினால் இது நிச்சயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு அரசு என்பதை இன்னைக்கு நிரூபித்து இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னதுன்னா இவங்களும் ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க. யாராவது லாரியில போய் தண்ணி குடுக்குறோம், கேன் வாட்டர் குடிங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போனா அதையும் தடுக்கிறாங்க. இது என்ன? அது ஒண்ணும் புரியலையே. சரி, நான் ஒண்ணு கேக்குறேங்க. இன்னைக்கு போற லாரியை இவங்க தடுக்கிறாங்களே, இவங்க அந்த கார்பரேஷன் வாட்டர் குடிப்பாங்களா? குடிக்க சொல்லுங்க நம்ம கண்ணு எதிரில, அப்ப நம்ம ஏத்துக்கலாம். ஏன் போற லாரியை ஏன் தடுக்கிறீங்க? அப்ப உங்க உயிர் தான் உயிர், மக்கள் உயிர் இல்லையா? என்ன இது என்ன உதாரணம்னே நம்மளுக்கு புரியலையா? உங்களாலதான் லாரியில தண்ணி கொடுக்க முடியல, அவங்களே ஏதோ சொந்தமா ரெடி பண்ற, அதை ஏன் தடுக்கிறீங்க? இது வந்து மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயங்க. இது வந்து நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால எல்லா உயிரும் ஒண்ணுதான். கடவுளால் படிக்கப்பட்ட அத்தனை உயிரும் இங்க சமந்தான். அதனால நிச்சயமாக நல்ல குடி தண்ணீரை இந்த அரசு உடனடியாக தரணும். நான் விழுப்புரம் போறேன், அங்க மக்கள் கேட்டது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா, கரண்ட் வேணும், இதுதான் கேக்குறாங்க. அப்போ ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பாடு, இருப்பிடம், உடை எதுவுமே இல்லைன்னா இது என்ன? தமிழ்நாட்டுல ஒரு அகதிகள் மாதிரி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க விழுப்புரம், கடலூர் மக்கள். அதனால இது வேதனைக்குரிய ஒரு நாளாக நான் பாக்குறேன். அதனால எல்லாருமே உதவி செய்யுங்க. ஒரு பேரிடர், ஒரு இயற்கை சீற்றம் வரும்போது யார் அரசியலாக்கணும், பதட்டத்தை உண்டாக்கணும்ன்ற எண்ணம் யாருக்கும் இல்லைங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எல்லாரும் குரல் கொடுக்கணும், எல்லாரும் உதவி செய்யணும். இந்த இக்கட்டான நிலையில இருந்து அவங்களை மீட்டு கொண்டு வர வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமை என்பதை இந்த நேரத்துல நான் சொல்றேன். இறந்தவங்களுக்கா மாவட்ட செயலாளர் எல்லாம் போறாங்க. இப்ப எங்க பகுதி செயலாளரோட தாயார் இன்னைக்கு இறந்துட்டாங்க, அங்க போறேன். அது தகப்பனார். அது மாதிரி நிச்சயமாக எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ நான் போய் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், பார்க்காம கிடையாது. அதனால எங்க கட்சியை சேர்ந்த எல்லாரும் அதை போய் பார்த்து எங்களால முடிஞ்ச உதவிகளையும்
நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் 3 தினங்களுக்கு ஆமா 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 அரசு கையில் எடுத்து நேற்று ஆமா 2 தினமா கவனமே கொண்டு வரல. இறந்த நபர் அதுக்கு முன்தினம் தான் இறந்தாரு. நேற்று தான் அரசு கவனம் எடுத்தது. அதுதான் இறந்த பிறகு இப்போ பல்கா இங்க வந்து அட்மிட் ஆறாங்க. நூற்றுக்கணக்கான பேரு சேம் ப்ராப்ளம், வாந்தி, லூஸ் மோஷன் அப்படின்னு வரும்போது 2 பேர் ஆச்சு 3 பேர் ஆச்சு இறக்கும் போது மக்கள் அத்தனை பேரும் இங்க வராங்க. அப்படிங்கிறப்ப அப்பதான் அந்த கவனத்துல எடுக்கிறாங்க. அப்போ ஒரு கார்பரேஷன்ல இருக்கிறவங்க, ஆட்சியில இருக்கிறவங்க, அதிகாரிகளுக்கு தெரியாதா? இங்க வந்து சொல்றாங்க அப்படியே நொரை வந்துச்சு, அந்த பாட்டில்ல தண்ணி குடிச்சா ஃபுல்லா நொரை இருக்கு, ஸ்மெல் வருது, அந்த மாதிரி ஒரு தண்ணி வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன், ஏமா அதை குடிச்சிங்கன்னு. வேற வழி இல்லம்மா, எங்களுக்கு கேன் வாட்டர் குடிக்கிற அளவு நாங்க வசதி இல்ல, அதனால தாகத்துக்கு குடிச்சிட்டோம். குடிச்ச கொஞ்ச நேரத்துல வாந்தியும் லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னாங்க. எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன், குடிக்காதீங்க. அப்படி ஒரு டவுட் இருக்குதுன்னா நீங்க கவனத்துக்கு கொண்டு போங்க, சுடுதண்ணியை காய்ச்சி குடிங்க என்று எல்லாமே நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதனால வந்து இது தப்பான விஷயங்க, மக்களுக்கு நல்லது நடக்கணும். சரிங்களா?